This is Yum 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 Savita Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ரெசிபினா, இன்னைக்கு நான் பேக் பண்ண போறேங்க. என்ன பேக் பண்ண போறேன்னா Italian bread. Oh, yummy. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். So 1 cup of warm water. பாருங்க இந்த 1 cup வந்து சூடாவும் இல்லாம சில்லுன்னு இல்லாம மீடியமா இருக்கணுங்க. 1 tablespoon of yeast, 1 tablespoon of white sugar and 1 tablespoon of salt. The yeast வந்து இந்த warm waterல dissolve ஆகணும். இது நம்ம சைடுல தச்சலாங்க. இந்த பவுல்ல வந்து நம்ம hot waterங்க like 1 cup oil, 1 tablespoon, 1 tablespoon of sugar and இங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து 2 cups of all purpose flour இருக்குங்க. ஸோ இதை நான் ஆட் பண்ணிடுறேங்க. போட்டு இப்படி நல்லா லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் வந்து 2.5 cup of all purpose flour அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோங்க. இந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குங்க, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜ் வரணும். ஸோ நம்ம 2.5 cup நம்ம யூஸ் பண்ண போதில்ல, இந்த ஸ்டேஜ் வரக்கும் நம்ம ஆட் பண்ணோங்க ஆல் பர்பஸ்லாம். இங்கே பாருங்க இது மாதிரி ரெடி ஆகிட்டோங்க. இது மாதிரி ஷீட்டு போட்டுங்க. கிச்சன் டவலில் இப்படி மூடிடுங்க. ஸோ நல்லா ரைஸ் ஆகும். ஒரு 20-30 minutes வெயிட் பண்ணலாம். எதுக்கு அந்த ஷீட் போட்டோன்னா இந்த கிச்சன் டவலில் ஒட்டாதுங்க ரேஸ் ஆகும் போது, அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 20 minutes to 40 minutes the magic. இங்கே பாருங்கள் இதுக்கு தான் சொன்னது, எப்படி ஒட்டுது பாருங்கள், அதுக்கு தான் அந்த ஷீட் போட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி ரேஸ் ஆகிருக்குன்னு. கையை வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு கை ஒட்டாது மாவு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ரேஸ் ஆகிருக்குங்க. இதுமாரி தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த போர்டில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் தூவிக்குவாங்க. இது பண்ணும் போதே நான் ஓவன் வந்து 350 degree ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. போட்டுட்டு இது மேலே கிட்ட தூவிங்க. தூக்கிட்டு இங்கே பாருங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க. டெலிகேட்டாக பண்ணுங்க. இங்கே பாருங்க இது மாதிரி பேக்கிங் ட்ரே எடுத்துங்க. பட்டர் ஸ்ப்ரே மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குது, இல்லை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிங்க. இப்போ இந்த டோவை வந்து நான் வந்து 2 டிவைட் பண்ண போகிறேங்க. இது நல்லா டஸ்ட் பண்ணிங்க. இந்த கட்டரை எவ்வளோ ஈஸி பாங்க இட்டாலியன் பிரெட் பண்ணதுக்கு. இந்த டோவில் வந்து நம்மளுக்கு 2 பிரெட் வருங்க. இது தண்ணியை வச்சிடுறேன். இந்த உடன் ரோலில் வந்து இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. ஃப்ளாட்டாக ரஃப்பாக ரோல் பண்ணிங்க. இப்படி ரோல் பண்ணிக்கிட்டு இங்கே பாங்க இப்படி பண்ணிங்க. அப்படியே ஸ்லோவாக இப்படி இப்படி மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா பேக்கிங் ட்ரே, அதெல்லாம் இதில் வச்சிடலாங்க. அது டெலிகேட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று டோவும் பண்ணிடுறேங்க. இங்கே பாங்க இதுமாரி பண்ணிங்க. பண்ணிக்கிட்டு இதுமாதிரி பிரெட் நைஃப்பில் வந்து இப்படி கிராஸ் கட் பண்ணிங்க. நைஃபை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிங்க ஆல் பர்பஸ் ஃப்ளாரில். பண்ணிக்கிட்டு எக் வாஷ் பண்ணிங்க. ஒரு முட்டை அண்ட் வாட்டர் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்களே அசந்துடுவீங்க, ஓ மை காட் இவ்வளோ ஈஸியாக. எல்லாத்தையும் நல்லா கோட் ஆனவங்க எக் வாஷு. see you after 20 minutesங்க. இங்கே பாருங்க 20 minutes பேக் ஆகணும். இங்கே பாருங்க எப்படி ரைஸ் ஆகிக்கு பாருங்க ப்ரெட்டு. ஊ லல்லா யாமி. இங்கே பாருங்க இட்டாலியன் பிரெட் ரெடி. யாமி. ஸோ நம்ம டிஸ்பிளே பிளேட் பார்க்கலாங்க. இங்கே பாருங்க நான் ஒரு பிரெட் நான் டெக்கரேஷனில் காட்டுறேங்க டிஸ்பிளே பிளேட்டில். இது வந்து நீங்கள் சேவ் பண்ணணுன்னா இதுமாரி பேப்பர் பட்டர் ஷீட் பேப்பரில் நீங்கள் இதுமாரி பேக் பண்ணிவிட்டு இதுமாரி ப்ரௌன் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி பேக், இதில் நீங்கள் வச்சிடலாங்க. சரி இதுவே நீங்கள் பேக் பண்ணி வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியே வைங்க. 2 daysல நீங்கள் காலி பண்ணிவிடுங்க. நீங்கள் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஓ வாவ் யம்மி. இங்கே பாருங்க நான் இந்த
சீஸ் ட்ரேல வந்து நான் இந்த பிரெட் இட்டாலியன் பிரெட் இப்போ புச்ச சீஸ் எடுத்துங்க, உங்கள் புச்ச ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. நான் வந்து மிக்ஸ்டு சீஸ், மேங்கோ, ட்ராகன் ஃப்ரூட், இது மாதிரி ஜாம், ஷெடர் சீஸ், இது மாதிரி உங்களுக்கு சிக்கன் ஷீட்ஸ் இருக்கும், அதுவும் எடுத்துங்க. ஆலிவ்ஸ் அண்ட் இது மாதிரி சீஸ் ஷீட்ஸும் இருக்குங்க. நீங்கள் அது மாதிரி டெக்கரேட் பண்ணி அது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த ப்ரெட்டில் இது மாதிரி இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் காட்டுறேன் எப்படி பண்ணோன்னு. இந்த ஆயில் டிப் எப்படி பண்ணோன்னா, ஆலிவ் ஆயில் எடுத்துங்க, அண்ட் தென் சோயா சாஸ், இது மாதிரி தின் சோயா சாஸ், அண்ட் தென் பெப்பர் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. ஸோ அவள் தாங்க பண்ணதுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரெட்டு ஆயில் டிப் இஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம எப்படி சாப்பிட்லாம்னு நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த ப்ரெட்டை வந்து நான் நேற்று பண்ண ப்ரெட்டு. இங்கே பாருங்க, இன்னும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், யம்மியாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து டர்க்கி ஷீட், கொஞ்சம் ஷெடர் சீஸ், ஆலிவ்ஸ், சம் ஆரஞ்ச் ஜாம், ட்ராகன் ஃப்ரூட், சரி இப்படி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து இதுமாதிரி நான் ஃபுல்லாகவே வச்சிடுறேன். இந்த ஜாம், ஆலிவ்ஸ், ஷெடர் சீஸ், மேங்கோ. ஓ யாமி. இது வந்து ஆஃபாக எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ஸ்லைஸ், cheese, again another variety of cheese, jam, olives. ஸோ நீங்கள் இப்படி கூட நீங்கள் பார்ட்டிக்கு, அடல்ட் பார்ட்டிக்கு நீங்கள் இனிமேல் டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாங்க. சர்ப்ரைஸாக ஆகிடுவாங்க. இங்கே பாருங்க, இது வந்து இன்றைக்கி பண்ண ப்ரெட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நேற்று பண்ண ப்ரெட் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பேக் பண்ணிங்கன்னா இவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் 2 daysல முடிச்சுருங்க. இன்றைக்கி பண்ண ப்ரெட்டில் வந்து ஒரு பிளெயினாக வைக்க போகிறேங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் இந்த ஆயில் டிப்பில் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாங்க. நீங்கள் பாருங்க, இட்டாலியன் பிரெட் எவ்வளோ ஈஸி பாருங்க பண்ணுறதுக்கு வீட்டில். நான் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இங்கே பாருங்கள், இதுமாரி கூட நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி பண்ண ப்ரெட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, ஆயில் டிப் இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. ஓ மை காட், செம்ம சாஃப்டாக இருக்குங்க. ஹோம்மேட் பிரெட்னா ஹோம்மேட் பிரெட்டுங்க. நார்மல் பிரெட் கூட நீங்கள் பண்ணலாம், பட் இட்டாலியன் பிரெட் நீங்கள் பாருங்கள், ஸோ ஈஸி. ஐ கான்ட் ரெசிஸ்ட் டு ஸ்டாப். இதே பசங்க என் ஹஸ்பண்ட் இருந்தால் அவள் தான் காலி பண்ணிடுவாங்க. இது வந்து நேற்று பண்ண பிரெட்டில் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. பாருங்க, யம்மியாக இருக்கு. அதே சாஃப்ட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா அதே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அடல்ட் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, கிட்ஸ் பார்ட்டி, இங்கே பாங்க எப்படி பண்ணி கொடுக்கலாம் பாங்க. இட்டாலியன் பிரெட்டில் ரொம்ப ஈஸி. பசங்களை நீங்களும் இது வீட்டிலே பண்ணலாம், சூப்பராக இருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை குக்கிங் சேனல். என்னோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. And don't forget to share with your friends and family. And don't forget to press notification bell and subscribe button. Bye. Be happy, be safe. Bye.